ரிஸ்க் அனலிஸ்ட்னா என்ன பண்ணுவாங்க? ரிலையன்ஸ் வந்து லெட்ஸ் சப்போஸ் நாளைக்கு வந்து பேங்க்ரப்ட் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். என்னென்னலாம் கோடிங் கத்துக்கிட்டீங்க? என்னென்னலாம்? ஸோ நான் வந்து ஹை ஃப்ரீக்வன்சி ட்ரேடிங்ல எது யூஸ் பண்றீங்க? கோடிங் பயங்கரமா தெரிஞ்சிருக்கணுமா இல்ல தெரியாம இருந்தாலும் டேட்டா சயின்டிஸ்ட் ஆகலாமா? உங்களுக்கு பிடிச்ச பொண்ணு எனக்கும் பிடிச்சிருந்ததுன்னா எப்படி ஸ்டாக் ஓவர்ஃப்ளோ வந்து ஒரு டெவலப்பருக்கு 2 வருஷத்துக்கு முன்னாடி யூஸ்ஃபுல்லா இருந்தோ அந்த மாதிரி ஒரு இந்தியன் நேஷனல் டீம்ல ஆடணும்னா ஆப்வியஸ்லி they are even able to predict உங்களோட salary எவ்வளவு இருக்கும். கூகுள் வந்து பெரிய கேமரா வந்து அவங்க கார்ல மவுண்ட் பண்ணி வீதியா விடுவாங்க. Can you give some innovative examples of AI which is in real time which you have seen? நிறைய மூவில பார்த்துருக்கேன். இந்த ரிஸ்க் அனலிஸ்ட்னா என்ன பண்ணுவாங்க? ஏன்னா இங்கிலீஷ் மூவிஸ் நிறைய பார்த்துருக்கோம். ரிஸ்க் அனலைஸ் பண்றவங்க மாடல் பில்ட் பண்ணுவாங்க. வாட் டு ஆக்சுவலி யூ டூ? ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா ஒரு பேங்க் வந்து நிறைய லெண்டிங் பண்ணுவாங்க. கரெக்ட். ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவோ ஐஓபியோ லோன் மாதிரி நிறைய லோன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுல எல்லாரும் திருப்பி பைசா கொடுக்க மாட்டாங்க. நான் பெர்ஃபார்மிங் அசெட் தான் மாறதா என்பிஏவா மாற சான்சஸ் இருக்கு. சோ யாரு வந்து கொடுக்கிறதுக்கு ப்ராபபிலிட்டி என்ன இருக்கு, அப்படி அவங்க கொடுக்கலன்னா நமக்கு எவ்வளவு லாஸ் வரும் அப்படிங்கறத மாடல் பண்றதுதான் ஒரு ரிஸ்க் அனலிஸ்டோட வேலை. அது அந்த மாதிரி ஒரு மாடல் பில்ட் பண்றதுனால இப்ப நீங்க ஒரு புது கஸ்டமர் வந்து வரீங்க, எனக்கு வந்து லோன் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு வரீங்கன்னா நான் இந்த மாடல்ல உங்களோட டேட்டாவெல்லாம் ஃபீட் பண்ணி நீங்க வந்து கொடுப்பீங்களா மாட்டீங்களான்னு ப்ரெடிக்ட் பண்ண முடியும். வந்து இவங்க கொடுக்கறதுக்கு வந்து 30% தான் சான்ஸ் இருக்கு அப்படின்னு இருக்குன்னு வச்சுக்கோங்க, நான் கொடுக்க மாட்டேன் உங்களுக்கு லோன் திருப்பி. நான் முன்னாடி பேங்க் மேனேஜரோட கருணையில இருந்தோம், இப்ப அது மெஷின் கருணையா மாறிடுச்சு. இது வந்து சப்ஜெக்டிவிட்டி எடுத்து விட்டாச்சு. ஆமா, டேட்டா என்ன கொடுக்குறேன் கரெக்டா கொடுத்தா அவுட்புட் வரும். எக்ஸாக்ட்லி. ஸோ அந்த மாதிரி ஒரு ரிஸ்க் அனலிஸ்ட் ரோல்ல தான் இருந்தேன். வந்து அதுலேயே நிறைய டைப்ஸ் ஆஃப் ரிஸ்க் இருக்கு. ஒரு B2B லெண்டிங்ல வந்து என்ன மாதிரியான ரிஸ்க் இருக்கும். இதே ஒரு பெரிய அம்ப்ரெல்லா ஆர்கனைசேஷன் வந்து ஃபெயில் ஆச்சுன்னா என்ன ஆகும்? ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லக்கூடாது, பட் ரிலையன்ஸ் வந்து லெட்ஸ் சப்போஸ் நாளைக்கு வந்து பேங்க்ரப்ட் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், பெரிய இம்பாக்ட் இருக்கும். என்டையர் எக்கானமிக்கும் பெரிய இம்பாக்ட் இருக்கும். ஸோ நமக்கு தெரிஞ்சவங்க ஃபெயில் ஆனா மட்டும் பத்தாது, ஒரு பெரிய இந்த மாதிரி இது ஆச்சுன்னா கூட நமக்கு வந்து எக்ஸாக்ட்லி ரைட் சான்சஸ் இருக்கு. ஸோ அந்த மாதிரி சான்சஸ் எல்லாம் வந்து ப்ரெடிக்ட் பண்றது, அது மூலமா எவ்வளவு வந்து கேபிட்டல் வச்சுக்கணும், யாருக்கு கொடுக்கணும் யாருக்கு கொடுக்க கூடாது, எப்படி போர்ட்ஃபோலியோ மெயின்டைன் பண்ணணும் அப்படிங்கறத ஒரு ரிஸ்க் அனலிஸ்டா வந்து பிரைமரியா வச்சுக்கேன். ஓகே ஓகே. எனக்கு சரி ஓகே, நீங்க கண்டிப்பா பண்ணுங்க. ரிஸ்க் அனலிஸ்ட் ஆனீங்க, அதுக்கு அப்புறம் அந்த கிரெடிட் சுவிஸ்ல இருந்து கிரெடிட் சுவிஸ்ல இருந்து அப்புறம் நான் வெளியில வந்ததுக்கு அப்புறம் ஆப்வியஸ்லி ஒரு ஃபைனான்ஸ்ல வேலை பார்க்குற எல்லாரும் எந்த இயர் முடிச்சதுக்கு அப்புறமா இல்ல முடியும்? காலேஜ் முடிச்சிட்டு 2 years I was with Credit Suisse. Okay, that was your first job and first job. Okay. ஸோ அப்பவே வந்து என்னன்னா ஃபைனான்ஸ் லைன்ல போன உடனே இந்த பினாக்கிள் ஆஃப் ஃபைனான்ஸ் ஜாபே வந்து என்னன்னா ஸ்டாக் மார்க்கெட்ல ட்ரேட் பண்றது தான். வந்து நம்ம பைசா போட்டு ட்ரேட் பண்றது. ஆமா. அதுல ஐ வாஸ் ட்ரைங் டு அப்ளை ஃபார் சம் ஆஃப் தி கம்பெனிஸ். அப்ப நான் வந்து என்னோட கோடிங் ஸ்கில்ஸையும் இம்ப்ரூவ் பண்ணிட்டு இருந்தேன். வந்து நிறைய பிளாட்ஃபார்ம்ஸ்லாம். என்னென்னலாம் கோடிங் கத்துக்கிட்டீங்க? என்னென்னலாம்? ஸோ நான் வந்து C++ ப்ரோக்ராமிங் கத்துனேன். அதுக்கப்புறம் பைத்தன் ப்ரோக்ராமிங். only these two வந்து. அப்புறம் 8th standard 9th standardல C எல்லாம் பேசிக்ஸ் ஆஃப் C அதெல்லாம் தெரிஞ்சது. பட் பிரைமரிலி C++ பைத்தன் தான் வந்து கோர். ஹை ஃப்ரீக்வன்சி ட்ரேடிங்ல எது யூஸ் பண்றீங்க? C++, not Python. No, not Python. Why? ஃபாஸ்டா இருக்கும் அப்படிங்கறனால. ஏன்னா இந்த மில்லி நானோ செகண்ட்ஸ் எல்லாம் நம்ம மூவ் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன், எவ்வளவு ஃபாஸ்டா இருக்க முடியுமோ அவ்வளவுக்கு எவ்வளவு ஃபாஸ்டா இருக்கணும் கோட். அண்ட் C++ in general is very fast compared to Python எல்லாம். Okay, so people இது கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணனும். if you are going for data science job, Python உங்களுக்கு போதும். if you are going for these kind of any high performance oriented stuff, ஓகேங்களா, அங்க வந்து you don't have a choice, you have to learn C++, but not even Java. C++ is the only choice right now in my understanding. கரெக்ட்டா? இப்போ இன்னும் கொஞ்சம் இது வந்து ரஸ்ட் அப்படினா ரஸ்ட் கோலா இருக்கு. C++ and rust. ஓகே ஓகே. So அப்ப வந்து அந்த ரிஸ்க் அனலிஸ்டா வெளில வந்ததுக்கு அப்புறம் I got a job into high frequency trading. So அதுல இருந்து my HFT career has actually started. It's been around 3.5 years now. 3.5 years. Nice. ரஃபா எவ்வளவு ட்ரேடிங் பண்ணிருப்பீங்க? இந்த ட்ரேடிங் வால்யூம் நம்பர்? அது மீனிங் லைக் lot. I lost count actually, right? Okay. So easily on a daily basis we'll do tens of crores easily. Okay, easily. ஆமா, 5 செகண்ட்ஸ்க்கு 30. அதனால சோ இந்த நம்பர் அப்சல்யூட் நம்பரை விட P&L தான் ரொம்ப முக்கியம். ஓகே. எனக்கு இன்னொரு விஷயம் சொல்லுங்க. இப்போ வந்து ஒரு கம்பெனில வந்து டேட்டா சயின்டிஸ்ட் என்ன வேலை பார்ப்பாங்க, டேட்டா இன்ஜினியர், மிஷின் லேர்னிங் இன்ஜினியர், இதுல ஒரு எண்ட் டு எண்ட் சொல்ல முடியுமா எப்படி ஃப்ளோ இருக்கும் அப்படின்னா?
ஸோ இப்போ நம்ம வந்து ஒரு இந்த எக்ஸாம்பிள் எஸ்பிஐ எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்க வச்சுக்கோங்களேன். இப்போ நான் ஒரு டேட்டா சயின்ஸ் கன்சல்டண்ட்டாக வேலை பார்க்குறேன். ரைட், ஒரு கன்சல்டிங் ஃபார்ம் வச்சிருக்கேன். இந்த எஸ்பிஐ வந்து எங்ககிட்ட வராங்க. எஸ்பிஐக்கு வந்து அஸ் அ பிசினஸா வரும்போது தே நீட் நாட் நோ டேட்டா சயின்ஸ். அவங்களுக்கு வந்து டேட்டா சயின்ஸ் பத்தி ரொம்ப டீடைல்டாலாம் தெரியாது. டொமைன் நாலேஜ் தான். எக்ஸாக்ட்லி ரைட். அவங்க ஒரு பேங்கிங் ப்ராப்ளமோட தான் வருவாங்க. இதான் என்னோட ப்ராப்ளம், நிறைய கஸ்டமர் வந்து என்பிஏவா மாறுறாங்க, அது எப்படியாச்சும் நம்ம கண்ட்ரோல் பண்ணணும், எப்படி கண்ட்ரோல் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிசினஸ் ப்ராப்ளத்துல தான் வருவாங்க. இந்த ஃபர்ஸ்ட் இந்த கிளையண்ட் கிட்ட பேசுறவங்க தான் ஒரு பிசினஸ் அனலிஸ்டாவோ இல்ல ஒரு டேட்டா அனலிஸ்டாவோ இருப்பாங்க. அவங்களுக்கு நிறைய பேர் கூட சொல்றாங்க, பிசினஸ் அனலிஸ்ட்னு சில பேர் சொல்றாங்க, டேட்டா சயின்ஸ் கன்சல்டன்ட்னு சொல்லுவாங்க. ரைட், அவங்க தான் வந்து ஃபர்ஸ்ட் இந்த கிளையண்டோட பேசுவாங்க, வந்து அவங்களோட ப்ராப்ளத்தை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பாங்க. ஸோ இந்த பிசினஸ் அனலிஸ்ட்க்கும் டேட்டா சயின்ஸ் கன்சல்டன்ட்டுக்கும் கொஞ்சம் நல்லாவே டொமைன் நாலேஜ் தெரிஞ்சிருக்கணும். டொமைன் நாலேஜ் ஆமா, டொமைன் நாலேஜ் ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ கஸ்டமர் வந்து பேங்கிங் இண்டஸ்ட்ரியில இருந்து வராங்கன்னா அவங்களுக்கு பேங்கிங் தெரிஞ்சிருக்கணும். இது கஸ்டமர் ஃபார்மால இருந்து வராங்கன்னா அவங்களுக்கு ஃபார்மா தெரிஞ்சிருக்கணும். ஓகே. ஸோ அவங்க தான் ஃபர்ஸ்ட் கஸ்டமரோட ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்டை புரிஞ்சுட்டு அந்த ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்டை ஒரு டேட்டா சயின்ஸ் ப்ராப்ளமா கன்வெர்ட் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. ஓகே ரைட். ஓகே, உங்களுக்கு வந்து நிறைய கஸ்டமர்ஸ் வந்து என்பிஆர் ஆகுங்கிறது ப்ராப்ளம். நம்ம என்ன பண்ணலாம்னா இது ஒரு டேட்டா சயின்ஸ் ப்ராப்ளமா கன்வெர்ட் பண்ணி ஒரு கஸ்டமருக்கு லோன் கொடுக்கறதுக்கு முன்னாடி உங்களுக்கு கொடுக்கலாமா கொடுக்க கூடாதா, இவங்க என்பிஏவா மாறதுக்கு என்ன சான்சஸ் இருக்குங்கிறத ப்ரெடிக்ட் பண்ணி கொஞ்சம் ரொம்ப டிசிஷன் ட்ரிவனா இல்ல டேட்டா ட்ரிவனா நம்ம ஒரு டிசிஷன் எடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ப்ராப்ளம் வந்து கன்வெர்ட் பண்ணுவாங்க. இந்த டேட்டா சயின்ஸ் ப்ராப்ளமா கன்வெர்ட் பண்ணின உடனேவே இந்த பிசினஸ் அனலிஸ்ட் ஒரு டேட்டா சயின்ஸ் கன்சல்டன்ட் என்ன பண்ணுவாங்கன்னா they will give this problem to a data scientist. ஸோ இந்த டேட்டா சயின்டிஸ்ட் தான் இந்த கோர் ஆஃப் த ப்ராப்ளம்ல ஒர்க் பண்ணுவாங்க வந்து. ரைட், அவங்க தான் இந்த மெஷின் லேர்னிங் மாடலிங் அதெல்லாத்தையும் பண்ணி மேபி they will use tools or if they want to do some novel machine learning related stuff also they will do machine learning things and try and solve the problem as such over here. இந்த பைப்லைன்ல பண்ணும்போது டேட்டா சயின்டிஸ்டுக்கு வந்து நிறையவே ஹெல்ப் தேவைப்படும் வந்து. ஒன்னு வந்து என்னன்னா டேட்டா ரிலேட்டட் ஹெல்ப். ரைட், somebody should take responsibility of the data. எல்லா வேலையும் நம்மளே பண்ண முடியாது, அதனால somebody should take responsibility for the data. யாராச்சும் அந்த டேட்டாவை மேனேஜ் பண்ணணும், மெயின்டைன் பண்ணணும், அதில் நிறைய தப்பு இருக்கும், அதெல்லாம் கரெக்ட் பண்ணணும், டேட்டா கரெக்டா இருக்கா அப்படிங்கறது பார்க்கணும். அதுதான் ஒரு டேட்டா இன்ஜினியரோட ரோல். ஓகே, they are helping the data scientist by maintaining the data. சோ நீங்க அப்ப சொன்ன மாதிரி இந்த SQL ETL மக்கள்லாம் இங்க தான் இந்த டேட்டா இன்ஜினியரிங்ல ஃபிட் ஆவாங்க, நல்ல பெஸ்ட் ஃபிட் அவங்களுக்கு வந்து. ஓகே. So and இந்த ஹெல்ப்பை வச்சுட்டு they will build the models, the data scientist will build the models. இதோட தான் முடிஞ்சிட்டு இருந்தது. ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா கொடுக்கறத வச்சு மாடலை பில்ட் பண்றவங்க யாரு? டேட்டா சயின்டிஸ்ட். டேட்டா சயின்டிஸ்ட். அங்க தான் வந்து டேட்டா சயின்டிஸ்டோட வேலை வந்திருக்கு. சோ அங்க வந்து டேட்டா சயின்டிஸ்டோட வேலை. இப்ப எனக்கு क्वेश्चन என்ன வந்து அங்க கோடிங் பயங்கரமா தெரிஞ்சிருக்கணுமா இல்ல தெரியாம இருந்தாலும் டேட்டா சயின்டிஸ்ட் ஆகலாமா? சோ டேட்டா சயின்டிஸ்ட் கோர் டேட்டா சயின்ஸ்ல இருக்கணும்னா கொஞ்சம் அமௌண்ட் ஆஃப் ப்ரோக்ராமிங் தேவைப்படும் நமக்கு. ரைட், நம்ம டேட்டா அனலிஸ்டாவோ பிசினஸ் அனலிஸ்டாவோ நான் முன்னாடி சொன்னேன்ல அதுவா இருக்கணும்னா அவ்வளவா நமக்கு கோடிங் தேவையில்லை. இந்த பேசிக் டூல்ஸை வச்சு டொமைன் நாலேஜ் வச்சு we can actually try and manage. பட் டேட்டா சயின்ஸ் கோர் டேட்டா சயின்ஸ் பண்ணணும்னா கொஞ்சம் அமௌண்ட் ஆஃப் டேட்டா சயின்டிஸ்ட் ஆகணும்னா அது தேவை. கொஞ்சம் அமௌண்ட் ஆஃப் ப்ரோக்ராமிங் தெரிஞ்சதுதான் it will be best. மேத்தும் அங்க தேவைப்படும், கொஞ்சம் அமௌண்ட் ஆஃப் மேத். ரொம்ப இப்போதைக்கு வந்து unless you work in machine learning research, ரைட், அதுல தான் வந்து கோர் அமௌண்ட் ஆஃப் மேத்தமெட்டிக்ஸ் and all are used. பேசிக் அமௌண்ட் ஆஃப் மேத்தமெட்டிக்ஸ் வச்சு இந்த அல்காரிதம்லாம் எப்படி ஆபரேட் பண்றதுங்கற மட்டும் தெரிஞ்சாலே you can turn into a data. சோ ஒரு லாஜிஸ்டிக் ரெக்ரெஷன் எப்படி வொர்க் ஆகுதுன்னு எனக்கு புரிஞ்சு அதுல என்ன டியூன் பண்ணனும்னு தெரிஞ்சா போதும். எஸ், எக்ஸாக்ட்லி. அது எப்படி டியூன் ஆகுது, இந்த கிரேடியன்ட் டெசன்ட்ல எப்படி கிரேடியன்ட் வந்து இது கம்ப்யூட் பண்றோம் அதெல்லாம் தேவை கிடையாது வந்து. அதெல்லாம் அப்ஸ்ட்ராக்ட் பண்ணிட்டாங்க. ஒரு கார் ஓட்டுறதுக்கு வந்து நம்ம கிளட்ச் எப்படி கிளட்ச் ஆட்டோமேட்டிக்கா போகுது வந்து, இது கிளட்ச் எப்படி வேலை பார்க்குதுன்னு தெரியும். அதே மாதிரி தான் இங்க. ஓகே, நைஸ் நைஸ். ஸோ ஒன்ஸ் த டேட்டா சயின்டிஸ்ட் இந்த டேட்டா சயின்டிஸ்ட் வந்து மாடல் பில்ட் பண்ணதுக்கு அப்புறம் அப்படிதான் அதோட ஃப்ளோ முடிஞ்சிட்டு இருந்தது ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி. பட் இப்போ என்ன ரியலைஸ் பண்ணாங்கன்னா கஸ்டமர்ஸ் எல்லாம் வந்து சரி ஒன் டைம் நீங்க மாடல் பில்ட் பண்ணிட்டீங்க, பட் ஆனால் எனக்கு டெய்லி டேட்டா வந்துட்டே இருக்கு. ஸோ இந்த டெய்லி வர டேட்டாவை வச்சு இந்த மாடலை நம்ம ஏதாச்சும் ட்வீக் பண்ண முடியுமா ஓகே அப்படிங்கறத they started thinking. சோ ஹிஸ்டாரிக்கல் ப்ரெடிக்ஷனை விட்டுட்டு இப்போ லைவ் ப்ரெடிக்ஷனுக்கு போறீங்க. எக்ஸாக்ட்லி ரைட்டா. இப்போ நீங்க ஒன் டைமா ஒரு மாடல் பில்ட் பண்ணியாச்சு, அது ஒர்க் ஆயிட்டு இருக்கு. நாளைக்கு எனக்கு இன்னொரு நிறைய கஸ்டமர்ஸ் வராங்க, அவங்க நிறைய டேட்டா ஜெனரேட் பண்றாங்க. 1 மந்த் கழிச்சு இன்னும் நிறையவே கஸ்டமர்ஸ் எனக்கு வந்திருக்காங்க. இந்த டேட்டாவெல்லாம் நம்ம எப்படி யூஸ் பண்ணுவோம் அப்படிங்கிறது தான். இதுல தான் இந்த எம்எல் இன்ஜினியர் ஆர் எம்எல் ஆப்ஸ் அப்படிங்கிற வந்து ஒரு ரோலே வருது வந்து. தீஸ் பீப்புள் வாட் தே ட்ரை டு டூனா இந்த டேட்டா சயின்ஸ் டெஸ்ட் பண்ற இந்த மாடலிங் ப்ராசஸை they will try to automate it as such. Okay. பைப்லைன் மாதிரி கிரியேட் பண்ணி புதுசா டேட்டா வர 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 அந்த மாடலை வந்து இதை ட்வீக் பண்ணிட்டே இருக்க மாதிரியும், புதுசா மாடல் வர வர அதை டிப்ளாய் பண்ணிட்டே இருக்கிற மாதிரி, புது மாடலை டிப்ளாய் பண்றது, அந்த என்டையர் ப்ராசஸையும் ஆட்டோமேட் பண்றது தான் ஒரு மெஷின் லேர்னிங் இன்ஜினியர் ஒரு எம்எல் ஆப்ஸோட பிரைமரி ஒர்க். ஓகே ஓகே. ஸோ இது வந்து நான் எப்படி சொல்லலாம்னா வந்து ஐ ஹாவ் என்ன சொல்ல லெட்ஸ் சே ஒரு எப்படி சொல்றது ஒரு
ஏற்கனவே எக்ஸிஸ்டிங் ஒர்க்கிங் ஒரு சிஸ்டம் இருக்கு. அந்த சிஸ்டத்துல வந்து புதுசா வரதை இன்ஜெக்ட் பண்ணி அதை இன்னும் கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணி ரிசல்ட் கொடுக்கறது. எக்ஸாக்ட்லி. ஓகே ஸோ அதான் ஒரு எம்எல் இன்ஜினியர் ஒரு எம்எல் ஆப்ஸோட பிரைமரி ஒர்க்கா இருக்கும். எனக்கு இப்ப நம்ம இந்த ஸ்பாட்டிஃபையோ இல்ல யூடியூபோ இல்ல இன்ஸ்டாகிராம்லயோ ரெக்கமெண்டேஷன்ஸ் நிறைய வருதுல்ல, அங்க வந்து டேட்டா சயின்ஸ் எங்க உள்ள வருது, எங்க மிஷின் லேர்னிங் உள்ள வருதுன்னு சொல்லுங்க. ஓகே. ஸோ இப்போ வந்து நீங்க ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்தீங்க, இன்ஸ்டாகிராம்ல வந்து நமக்கு வந்து ப்ராடக்ட் ரெக்கமெண்டேஷன் வந்து ரைட், அது எப்படி உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்றாங்க ரைட். ஸோ இது வந்து நிறைய விதமா இதை அப்ரோச் பண்ணலாம் நம்ம வந்து ரைட். ஒன் வே டு அப்ரோச் இட் வந்து என்னன்னா லைக்லினஸ் ரைட். இப்போ நீங்க ஒரு யூசர் இன்ஸ்டாகிராம்ல, நானும் ஒரு யூசர், நீங்க ஒரு ரஜினிகாந்த் ஃபேனு, நானும் ஒரு ரஜினிகாந்த் ஃபேன் வச்சுக்கோங்களேன். எனக்கு பிடிச்ச வீடியோலாம் உங்களுக்கும் பிடிக்கிறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்கு. கரெக்ட் ரைட். சோ இதுதான் வந்து கிளஸ்டரிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே. நம்ம பேசிக்கா ரைட். யாரெல்லாம் வந்து ரொம்ப சிமிலரா இருக்காங்களோ அவங்களெல்லாம் ஒரு பக்கெட்டை போட்டு அவங்க மூலமா இருக்கிற இன்ஃபர்மேஷன்லாம் இன்னொருத்தவங்கள்ட்ட கொடுக்கறது வந்து. ஓகே ஓகே. திஸ் இஸ் ஒன் வே இன் விச் ரெக்கமெண்டேஷன்ஸ் ஆக்சுவலி வொர்க். இதே மாதிரி ப்ராடக்ட் பேஸ்ட் ரெக்கமெண்டேஷன்ஸும் பண்ணலாம். இப்போ வந்து ஒரு படம் இருக்குன்னு வச்சுக்கோங்க, நீங்களும் ரஜினிகாந்த் ஃபேன் இல்ல, நான் கமலஹாசன் ஃபேனு, ஆனா நமக்கு ஒரு விஜய் படம் பிடிச்சிருக்குன்னு வச்சுக்கோங்களேன். This is uniting us. நீங்களும் அந்த படத்தை பார்த்துட்டு சூப்பர்னு சொல்லிருக்கீங்க, நான் படத்தை பார்த்துட்டு சூப்பர்னு சொல்லிருக்கேன். அப்ப நமக்கு ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கு வந்து ரைட். இது வந்து ப்ராடக்ட் பேஸ்ட் கிளஸ்டரிங் ஆக்சுவலி. ஓகே. இதெல்லாம் டிஃபரண்ட் வேஸ் டு ரெக்கமெண்ட் அ ப்ராடக்ட் ஆக்சுவலி. ஓகே. இது எப்படி நம்ம இந்த பேட்டர்னை எப்படி ரியலைஸ் பண்ணுவோம் வந்து, அதுதான் வந்து இந்த மெஷின் லேர்னிங் ஆர் டேட்டா சயின்ஸ் வச்சு they are trying to. சோ அல்டிமேட்லி எல்லா ரெக்கமெண்டேஷன் இன்ஜினும் கிட்டத்தட்ட இந்த மாடல்ல தான் வொர்க் ஆகுது. மோர் ஆர் லெஸ். யா. ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்பாட்டிஃபைனால எனக்கு பிடிச்ச பாட்டு உங்களுக்கு பிடிச்ச பாட்டு ரெண்டு பேருக்கும் வந்து இன்ஸ்ட்ருமெண்டல்ஸ் பிடிக்குதுன்னா அப்ப வந்து எனக்கு வேற ஏதாவது பிடிச்சுன்னா அது உங்களுக்கும் போட்டு காட்டும். எக்ஸாக்ட்லி. ஓகே ஓகே. So the same applies for YouTube as well. Let's say எவ்ரிவேர் இ-காமர்ஸ் வெப்சைட்ல இருந்து நீங்க இப்ப பாத்தீங்கன்னா மேட்ரிமோனி வெப்சைட்ல கூட ரெக்கமெண்டேஷன்ஸ் இருக்கு. ஏடா அதுவும் இந்த மாதிரி தான் வேலை பார்க்குது. உங்களுக்கு பிடிச்ச பொண்ணு எனக்கும் பிடிச்சிருந்ததுன்னா ஒரே உங்களுக்கு எனக்கும் ஒரே மாதிரி லைக் காமிக்கும். ஓகே. சரி, எனக்கு வந்து ஃப்ரெஷரா இருக்கும்போதும் சரி இப்போ இருக்கும்போதும் சரி, ஹவு மச் டைம் யூ ஸ்பெண்ட் இன் லேர்னிங் டெய்லி ஆர் ஓவர் பீரியட் ஆஃப் டைம் எவ்வளோ நேரம் பண்ணுவீங்க, நீங்க எவ்வளோ பண்ணுவீங்க? இன்னொன்று வந்து ஒரு ஃப்ரெஷருக்கு நீங்க என்ன ரெக்கமெண்ட் பண்ணுவீங்க, ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பர்சனுக்கு என்ன ரெக்கமெண்ட் பண்ணுவீங்க? ஸோ லேர்னிங் ரொம்பவே கீ வந்து, ஏன்னா இந்த ஃபீல்டு வந்து எக்ஸ்ப்ளோர்ட் ஆகுதுங்க வந்து. இப்போ டெய்லி ஒரு நியூ எம்எல் மெஷின் லேர்னிங் அல்காரிதம் வருது, டெய்லி நியூ டூல்ஸ் ஆர் ஆக்சுவலி கமிங் அவுட். எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம லைஃபை ஈஸியர் ஆக்க முடியுமோ அவளுக்கு எவ்வளோ ஈஸியர் ஆகிட்டே வராங்க. ஸோ யூ நீட் டு ஸ்டே வித் அப்டேட்டட் வித் இண்டஸ்ட்ரி. லேர்னிங் வந்து கோர், பி இட் பிகினராக இருந்தாலும் சரி, ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பீப்புளாக இருந்தாலும் சரி, யூ நீட் டு பி கீப் ஆன் கெட்டிங் அப்டேட்டட் அஸ் சச். பட் தி சார்ட் ஆஃப் லேர்னிங் வந்து வில் பி டிஃப்ரெண்ட். ஒரு beginner வந்து should concentrate more on the technical details, nitty-gritty details, எப்படி இதை வந்து ப்ராசஸை கரெக்டாக பண்ணலாம், அதை ட்ரை டு ரிப்பீட் இட், அதெல்லாம் வந்து நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும். இதே ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டு பீப்புள் வந்து they need not focus on the nitty-gritty details. ஏன்னா நம்ம ஏற்கனவே அந்த மாதிரி பண்ணியிருப்போம், நிறைய நம்ம இந்த மாதிரி இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருப்போம். ஸோ we will know எங்கெங்கெல்லாம் ப்ராப்ளம் வருங்கிறது நமக்கு ஏற்கனவே தெரியும். ஸோ they need to essentially learn about the core concepts. ரைட். இதை எப்படி யூஸ் பண்ணலாம், இதை எப்படி அப்ளை பண்ணலாம், இதுக்கும் வேற ஏதாவதுக்கும் இதுக்கும் என்ன டிஃபரன்சஸ் இருக்கும், அந்த மாதிரி வந்து யூ நீட் டு கெட் அப்டேட்டட் as such over that. In terms of hours, like more that you do better. 24 மணி நேரம் இருக்குன்னா 24 மணி நேரம் படிச்சா சூப்பர் இருந்து ரைட். பட் ஆனால் அது கண்டிப்பாக பண்ண முடியாது. பட் லைக் மினிமம் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்ட் பீப்புள் ஷுட் ஸ்பெண்ட் 1 to 2 hours. 1 hour will be sufficient actually. ரைட். நியூஸ் லெட்டர்ஸ், நிறைய நியூஸ் லெட்டர்ஸ் இருக்கு இதுக்குன்னே வந்து, டேட்டா சயின்ஸ் ரிலேட்டட் நியூஸ்க்கே வந்து, பைத்தன் ரிலேட்டட் நியூஸ்க்கே வந்து, அதெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணி அதில் இருக்கிற இம்பார்ட்டன்ட் இன்ஃபர்மேஷனை நம்ம ஜஸ்ட் பார்த்தோம்னாலே யூ வில் கெட் அப்டேட்டட் வித் வாட் த இண்டஸ்ட்ரி இஸ் கோயிங் டு. இதே ஒரு ஃப்ரெஷருக்கு வந்து இட்ஸ் கம்ப்ளீட் ஆப்போசிட் ஆக்சுவலி. ஃப்ரெஷர் இன்ஸ் டு புட் இன் a lot of hours or effort into learning it actually. எஸ்பெஷலி இந்த திங்கிங் ப்ராசஸை வந்து கல்டிவேட் பண்ணணும் வந்து ரைட். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் பைத்தன் ஒரு ஃப்ரெஷரான ஒரு பைத்தன் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் கற்றுக்கிறேன்னா நம்ம பைத்தன்ல கான்சென்ட்ரேட் பண்ணக்கூடாது, பைத்தன்ல இருக்கிற சின்டாக்ஸ்ல கான்சென்ட்ரேட் பண்ணக்கூடாது, அல்காரிதமிக் திங்கிங் எப்படி பண்ணணும் அப்படிங்கறதுல கான்சென்ட்ரேட் பண்ணணும். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஒரு ப்ராப்ளத்தோட நம்ம இதை பார்க்கணும். நம்ம வந்து ரொம்ப ஃபேமஸ் இன்டர்வியூ கொஸ்டின் கூட இது வந்து என்னன்னா, நம்மளுக்கு ஒரு சென்டென்ஸ் கொடுத்துருவாங்க, அந்த சென்டென்ஸ்ல இருக்கிற எல்லா வேர்ட்ஸையும் வந்து ரிவர்ஸ் ஆர்டர்ல போட்டு நம்மளுக்கு தர சொல்லுவாங்க. அது வெரி சிம்பிள் கொஸ்டின் ரைட்டா. இதை எப்படி அப்ரோச் பண்ணணும் அப்படின்னா, ஒரு ஃப்ரெஷர் நீங்க வந்து கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், டக்குன்னு அவங்க கோட் எழுத ஆரம்பிச்சிருவாங்க வந்து நிறைய ட்ரை பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட் அதை அப்படியே கம்ப்ளீட்டா ரிவர்ஸ் பண்ண ட்ரை பண்ணுவாங்க, அது தப்பா வரும் வந்து ரைட். தென் தே வில் டூ சம் ட்வீக்ஸ் அதெல்லாம் வந்து. இது வந்து இட்ஸ் நாட் த வே ஹவு டு யூ கோ அபவுட் சால்விங். ஓகே. த ரைட் வே என்னன்னா, இந்த ப்ராப்ளத்தை எப்படி நம்ம பிரேக் டவுன் பண்ணணும் அப்படிங்கறத நம்ம கத்துக்கணும் வந்து. ஃபார் எக்ஸாம்பிள் இதே ப்ராப்ளத்துல வந்து இட்ஸ் 3-step ப்ராசஸ் ரைட். இன்னும் வந்து என்னன்னா, அந்த சென்டென்ஸ்ல இருக்கிற வேர்ட்ஸ் எல்லாத்தையும் ஐடென்டிஃபை பண்ணணும்.
அதுவே நம்மளுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். வெறும் ஸ்பேஸ் வச்சு நம்ம ஐடென்டிஃபை பண்ணலாம்னு சொல்லுவோம். Visual. கம்மா இருந்ததுன்னா என்ன பண்ணுவோம்? ஆ அது மாதிரி ஸ்மாலா இருக்கு இந்த நிட்டிகிரிட்டி டீடைல்ஸ்லாம் எப்படி நம்ம ஹேண்டில் பண்ணுவோம்? ஸோ அதான் ஃபர்ஸ்ட் பார்ட். பிரேக்கிங் த சென்டென்ஸ் இன்டு மல்டிபிள் வேர்ட்ஸ். செகண்ட் பார்ட் ரிவர்சிங் த வேர்ட்ஸ். அது ரொம்ப ஈஸி வந்து ரைட். பைத்தன் கத்துக்கிட்டீங்கன்னா ரொம்ப ஈஸியா ஒரு ஒன் லைன் ஆஃப் கோட்ல வந்து do it. தேர்ட் ஜாயினிங் இட் பேக் டுகெதர் டு ஃபார்ம் த சென்டென்சஸ். ஓகே. ஸோ இந்த ப்ராப்ளத்தை இந்த மாதிரி டிவைட் பண்ணி நம்ம சால்வ் பண்ண கத்துக்கிட்டோம்னா இட்ஸ் அ யூஸ்ஃபுல். இதுதான் அல்காரிதமிக் திங்கிங்னு சொல்லுவாங்க. இதே பிரின்சிபலை நம்ம காம்ப்ளிகேட்டட் ப்ராப்ளம்ஸ்க்கும் அப்ளை பண்ணோம்னா இட் வில் பிகம் ஈஸியர் டு சால்வ். ஸோ அந்த மாதிரி ஆன திங்கிங் ஸ்கில்ஸ் டெவலப் பண்ணணும்னா எப்படி வரும்னா பை ப்ராக்டிஸ் ஒன்லி. இதை நம்மளால கற்றுக் கொடுக்க முடியாது. அதாவது இட்ஸ் மோர் ஆஃப் அ தாட் தட் யூ நீட் டு கல்டிவேட் ஆக்சுவலா. ஸோ அதுக்கு நம்ம எவ்வளோ ப்ராக்டிஸ் பண்ண முடியுமோ அவ்வளோ ப்ராக்டிஸ் பண்ணணும் வந்து ரைட். ஸோ அஸ் அ ஃப்ரெஷரா நீட் டு ஸ்பெண்ட் மினிமம் 3 or 4 hours a day. Minimum 3 hours a day. Right? Depends. If you are currently working now, then you will not be able to give 3 hours as such. But if you spend பண்ணோம்னா you will get the best out of the entire. Okay. One last question. So, can you give some innovative examples of AI which is in real time, which you have seen? Whether it's good or bad, that's secondary. நீங்க பார்த்தது என்னன்னு சொல்லுங்க. இப்ப ரீசெண்டா நான் பார்த்து கையை சுட்டுன்றது வந்து என்னன்னா இந்த டிராஃபிக் கேமராஸ் இருக்குல்ல, சென்னை முழுக்க இன்ஸ்டால் பண்ணிருக்காங்க. ரைட். இட்ல ஆட்டோமேட்டிக்லி ஃபைன் வந்து நீங்க ஸ்பீட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா ஃபைன் பண்ணி உங்க நம்பர் பிளேட்டை பிடிச்சு உங்களுக்கு மெசேஜ் வந்துடும், கொடுத்துருவாங்க. ரைட். தட்ஸ் an application of artificial intelligence. அது நல்லதா இல்லையா அப்படிங்கிறது வேற விஷயம். பட் திஸ் இஸ் ஒன் திங் தட் ஐ ஹவ் கான் த்ரூ. இந்த மாதிரி நிறைய இருக்கு. நம்ம இந்த ரெக்கமெண்டேஷன்ஸ், ப்ராடக்ட் ரெக்கமெண்டேஷன்ஸ் நம்ம படிக்கிறது வந்து அந்த ப்ராடக்ட் ரெக்கமெண்டேஷன்ஸ்லேயே நல்லதெல்லாம் வருது நமக்கு வந்து. ரைட். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம படிக்கவே ஐடியா இல்லைனாலும் தீஸ் அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் ஆர் எசென்ஷியலி ஷோயிங் ஓகே யூ கேன் லேர்ன், கேன் டூ சம்திங் நியூ. அதெல்லாம் தோஸ் ஆர் ஆல் லைக் ஐ சி ஆர் லைக் கிரேட் இன்னோவேஷன்ஸ். ஜெனரேட்டிவ் AI பத்தி அந்த சைடு ஜெனரேட்டிவ் ஏஐல வந்து நிறைய இருக்கு வந்து. ஃபார் எக்ஸாம்பிள் சாட் ஜிபிடியே நம்ம சொல்லலாம் வந்து. ரைட். இப்போ ஒரு எப்படி ஸ்டாக் ஓவர்ஃப்ளோ வந்து ஒரு டெவலப்பருக்கு 2 வருஷத்துக்கு முன்னாடி யூஸ்ஃபுல்லா இருந்தோ அந்த மாதிரி இப்போ வந்து சாட் ஜிபிடி இருக்கு வந்து. ரைட். கூகுள் சர்ச்சே மறந்துட்டாங்க. இப்போ எல்லாரும் சாட் ஜிபிடியில தான் போய் வந்து சர்ச் பண்றாங்க. ஏன்னா அது ஈஸியா வந்து நமக்கு கண்டென்ஸ் பண்ணி இன்ஃபர்மேஷன் கண்டென்ஸ் பண்ணி இம்பார்ட்டன்ட் திங்ஸ் கொடுக்கும். இப்போ வந்து நிறைய வீடியோ எடிட்டர்ஸ்க்குலாம் ஜெனரேட்டிவ் ஏஐ திங் யூஸ்ட் அ லாட் ஆக்சுவலி. ரைட். முன்னாடி வந்து போட்டோஷாப்ல போட்டு ரொம்ப நேரம் வந்து தடவை வந்து இப்போ ஈஸியா ஃபியூ ஸ்டெப்ஸ்ல இட்ல எசென்ஷியலி டூயிங். ரைட். இப்போ நம்ம போகாத ஏரியா இல்ல வந்து கண்டென்ட் கிரியேஷனுக்குலாம் ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கு. ரைட். பேக்ரவுண்ட் நமக்கு ரொம்ப ஃபேன்சியான பேக்ரவுண்ட்லாம் வேணும்னா யூ கேன் ஈஸிலி ஜெனரேட் இட் யூசிங் ஃபில்டர்ஸ் ஆர் சச் ஓவர் ஹியர். These are all some great impacts. அதே ஜெனரேட்டிவ் ஏஐ இது பாசிட்டிவ் இம்பாக்டா நெகட்டிவ் இம்பாக்டா we do not know. Correct. That time one can only can tell. அத வச்சு நிறைய கெட்டதும் நடக்குது. Right. But yeah, these are all some things that I have looked at which are interested. Okay. கௌஷிக், இப்போ வந்து இந்த அனாலிட்டிக்ஸ் வந்து ஸ்போர்ட்ஸ்ல வந்து இன்வேரியண்டா எல்லா இடத்துலயும் யூஸ் பண்ணணும் ஓகேங்களா? ஐபிஎல் இந்த மாதிரி இதெல்லாம் வந்து எப்படி யூஸ் பண்றாங்க, அது how it has changed அப்படின்னு எனக்கு கொஞ்சம் சொல்ல முடியுமா? ஓகே. ஸோ 2-3 பார்ட்ஸ் இருக்கு வந்து. நம்பர் 1 வந்து ஸ்கவுட்டிங். முன்னாடிலாம் பாத்தீங்கன்னா எல்லா ரஞ்சி டிராஃபி இல்ல லீக் லிஸ்டேல நடக்கிற எல்லா கிரிக்கெட்டுக்கும் ஏதாச்சும் ஒரு பெரிய டீம்ல இருந்து ஸ்கவுட்ஸ் வந்து வில் பி டேலண்ட் ஐடென்டிஃபை பண்றதுக்கு, ரைட், வெதர் தே வில் ஃபிட் இன் அப்படிங்கறதெல்லாம் பாக்குறதுக்கு. இப்ப அதெல்லாத்தையும் நிறைய டேட்டா சயின்ஸ் தான் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. ரைட். இது வந்து இப்ப இல்ல. நீங்க வந்து மணி பால்ங்கிற படம் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 1980s they have used some sort of statistics to find the right time. இப்போ இது இன்னுமே இன்டென்சிஃபை ஆயிடுச்சு. ஏன்னா இப்போ இந்த லிஸ்டே லீகேல இருக்கிற டேட்டா கூட நமக்கு அவைலபிளா இருக்கு வந்து. ரைட். ஸோ அதை வச்சு எப்படி நம்ம ஒரு பேட்ஸ்மேனை கணிக்க முடியும் அப்படிங்கிறது நம்பர் 1. செகண்ட் வந்து ஆஃப்டர் ஐடென்டிஃபைங் த டேலண்ட், இம்ப்ரூவிங் த டேலண்ட் இஸ் ஆல் அபவுட். இப்போ வந்து ஒரு இந்தியன் நேஷனல் டீம்ல ஆடணும்னா ஆப்வியஸ்லி த பீப்புள் ஆர் த பெஸ்ட் ஆஃப் த கைண்ட். ஹவு டு யூ கம்பீட் அகேன்ஸ்ட் த பெஸ்ட் ஆஃப் த கைண்ட் ஆஃப் another country? ஸோ இதுலயும் there's a lot of data science and data analytics used வந்து. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பேட்ஸ்மேன் வந்து அவுட் ஆறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், என்ன மாதிரியான அவுட் ஆயிருக்காங்க, எந்த ரீசன்னால அவுட் ஆயிருக்காங்க, ஸோ அதே இதை வந்து சிமுலேட் பண்ணுவாங்க நெக்ஸ்ட் பிராக்டிஸ் மேட்ச்ல வந்து. இந்த ஏரியாஸ்ல எல்லாம் இது பண்ணணும். அதே மாதிரி பவுலர்ஸ்க்கும் வந்து சொல்லுவாங்க இந்த ஏரியாலலாம் நீங்க அட்டாக் பண்ணுங்க, பேட்ஸ்மேன் இஸ் சீயிங் வீக்னஸ். விக்கெட் மட்டும் விட வேண்டாம், தடுமாறினா பேலன்ஸ் தடுமாறினா கூட அதை வந்து they are able to find it out. So create stress, he will get out. Yes, exactly. Right. So this is number 2 way in which. அப்புறம் மூணாவது எனக்கு ரொம்ப ஃபேவரட்டான அப்ளிகேஷன் வந்து ஸ்போர்ட்ஸ்ல என்னன்னா betting on sports actually. Okay. Right. Again going to the legality வந்து வேணாம். But that is also a clear cut way in which data science is used a lot. Right. இப்பதான் வந்து சிம்பிளா கூகுள்ல பார்த்தாலே ப்ரெடிக்ஷன் எவ்வளவு ப்ராபபிலிட்டிலாம் வந்து சொல்றாங்க வந்து. ரைட். எவ்வளவு ப்ராபபிலிட்டில வின் பண்ணுவாங்க, வின் பண்ண மாட்டாங்கன்னு. அதே இன்னும் sophisticated a lot of people are doing and they are betting on that also actually. Okay. So lot of ways in which it's impacting, but this is what I found it. கௌஷிக்,
ஆக்சுவலா வந்து இந்த டேட்டா சயின்ஸ் வந்து எனக்கு தெரிஞ்சு நான் ஃபர்ஸ்ட் பார்த்தது ரொம்ப விசிபிளா பார்த்தது வந்து இந்த ஆட்ஸ் அந்த இடத்துல தான். சரிங்களா? முன்னாடி வந்து ஹோர்டிங் பிசிக்கலா போட்டுட்டு இருந்தப்ப டிஜிட்டல் வந்ததுக்கு அப்புறம் அந்த ரெக்கமெண்டேஷன் ஆட் ரெக்கமெண்டேஷன் அதெல்லாம் வந்துச்சுல. கூகுள், ஃபேஸ்புக் எல்லாம் தான் வந்து இதை வளர்த்து வருது. ஏன்னா ஆல் தி பெஸ்ட் மைண்ட்ஸ் ஆர் தேர் ஜஸ்ட் டு கிரியேட் த ஆட்ஸ், நாட் டு கிரியேட், ஜஸ்ட் டு பிரசன்ட் யூ த ஆட்ஸ். அதுல எப்படி இருக்கு என்னன்னு கொஞ்சம் டீடைல் சொல்லுங்களேன். So again, it's a very competitive field. Yeah, but Google, Instagram, YouTube, எல்லாரும் is making money through ads. Right? Just views மட்டும் வச்சு ஒண்ணும் பண்ண முடியாது. At the end of the day, some company should come in, give money to Google or YouTube to advertise and everything. And how successful it is அப்படிங்கிறது வந்து ரைட். முன்னாடிலாம் பாத்தீங்கன்னா ஜஸ்ட் வியூஸ், என்னோட ஆடை வந்து இவ்வளவு பேர் வியூ பண்ணியிருந்தாங்கன்னா அதுக்கு பைசா கொடுத்துருந்தாங்க. இப்போ எவ்வளவு பேர் ஆடை கிளிக் பண்றாங்க, எவ்வளவு பேர் அந்த ஆடை கன்வெர்ட் பண்றாங்க, ப்ராடக்ட்டை பை பண்றாங்க, அது வரைக்கும் டீடைல்ஸ் கம்பெனிஸ் ஆர் கெட்டிங். ஸோ இப்போ யூடியூபோ இல்லை இந்த என்னாச்சும் இ-காமர்ஸ் பிளாட்ஃபார்மும் இருக்குன்னா வந்து சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்மும் இருக்குன்னா they need to find out how to target their groups. ரைட். இப்போ வந்து ஒரு ஸ்போர்ட்ஸ் ஆடை வந்து பார்ட்டிக்கு காமிக்க முடியாது. கரெக்ட். ரைட். அதே மாதிரி வந்து ஒரு சினிமா இல்லை ஒரு ஃபேஷன் ப்ராடக்ட்டை வந்து ஒரு ஜென்ட் கிட்ட காமிக்க முடியாது, ஒரு மேக்கப் ப்ராடக்ட் அது. ஸோ யூ நீட் டு டார்கெட் யுவர் கஸ்டமர்ஸ். ரைட். அது ரொம்ப பேசிக்கா டார்கெட் பண்ணிட்டு இருந்தாங்க, ஜெண்டர் அதெல்லாம் வச்சு டார்கெட் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ ரொம்பவே சொபஸ்டிகேட்டடா, ஏன்னா உங்களை பத்தி நிறைய இன்ஃபர்மேஷன் வருது, உங்களுக்கு எது பிடிக்கும் எது பிடிக்காது. they are even able to predict உங்களோட salary எவ்வளவு இருக்கும்னு. நீங்க சொல்லிக்கவே மாட்டீங்க, but they'll be able to predict. ஏன்னா உங்களோட என்ன மாதிரியான ஆட்ஸ் பாக்குறீங்க பார்த்தே தெரிஞ்சிரும் வந்து நீங்க என்ன எக்கனாமிக் குரூப்ல வந்து ஃபால் பண்றீங்க. ஓகே. ஸோ அவ்வளோ டீடைல்டா நம்ம இன்ஃபர்மேஷன் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி if you are able to target it na will have better success actually. Okay. The conversion rates will be better. Your click rates will be better. That's one way in which advertisements are used. Second way in which advertisements are used வந்து எப்படி பாத்தீங்கன்னா அட்வர்டைஸ்மெண்ட் கிரியேஷன்லயே வந்து ரைட். இப்போ வந்து நீங்களே பாக்குறீங்க நிறைய ஃபேஷன் ப்ராடக்ட்ஸ் வந்து அவங்களோட அட்வர்டைஸ்மெண்ட் கம்ப்ளீட்டா சேஞ்ச் பண்ணிட்டாங்க. ரைட். முன்னாடிலாம் வந்து ஒயிட்டா இருக்கிறது தான் அழகு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ வந்து நீங்களா இருக்கிறது தான் அழகு அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கும் அந்த ஃபேஷன் ப்ராடக்ட்க்கு என்ன சம்மந்தம் தெரியல, பட் ஆனா வந்து ஸோ இந்த மாதிரி பல்ஸ் ஆஃப் த பீப்புள், வாட் ஆட்ஸ் ஆர் மூவிங், ரைட். ஜஸ்ட் ஆட் கிரியேட் பண்றதை விட எந்த மாதிரியான ஆட்ஸ் பீப்புள் ஆர் லைக்கிங், அந்த பல்ஸ் கிரியேட் பண்றதுல அகைன் திஸ் யூஸ்ட் அ லாட். அண்ட் இப்போ வந்து கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கொக்கோ கோலா வந்து ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் வந்து பண்ணிருக்காங்க, கம்ப்ளீட்லி ஜெனரேட்டிவ் ஏஐ. ஓகே. ரைட். நத்திங், நோ ஷூட்டிங், எவ்ரிதிங் fully generative AI-லயே வந்து they have essentially shot an advertisement and it came out also. Okay. So இந்த மாதிரி நிறைய லெவல்ஸ்ல இப்ப வந்து they are using artificial intelligence and data science. Okay. நான் இந்த மாதிரி இது பண்ணும்போது நான் பாத்துக்கேன், அந்த Facebookல நினைக்கிறேன், ஆமா Facebookல லுக் அலைக் கேம்பெயின் ஒன்னு போடுவாங்க. நீங்க முன்னாடி சொன்னீங்களே உங்களை மாதிரியே நான் இருந்தேன்னா எனக்கு காட்டுனேன். ஸோ அந்த இதுக்கு முன்னாடி பர்ச்சேஸ் பண்ண யூசர்ஸோட இன்ஃபர்மேஷன் அப்லோட் பண்ணா it will try to understand, show the relevant people, இதே மாதிரி மேட்ச் பண்ணி அவங்களுக்கு இருக்கிறது காட்டுறது. ஸோ திஸ் இஸ் another place where நீங்க சொன்னோன்னே எனக்கு ஆகுது ஆட்ஸ்ல. இப்போ இப்போ வந்து ஃபேஸ்புக் அனாலிட்டிக்ஸ்னு ஒரு தனி இது இருக்கு, கூகுள் அனாலிட்டிக்ஸ்னு எவ்வளவுக்கு எவ்வளவு அட்வர்டைசர்ஸை வந்து ப்ளீஸ் பண்ண முடியுமோ அவளுக்கு எவ்வளவு பண்ணிட்டு இருக்காங்க. they are trying to offer more tools also, right, that will make them easier actually. Kaushik, coming back to the popular guy in the world which is Elon Musk. So he has multiple companies. அதில் நம்ம ரெண்டு எடுத்துக்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் வந்து டெஸ்லா. ஸோ டெஸ்லா சொல்லும் போது பீப்புள் டசன்ட் சே டெஸ்லா as a கார் கம்பெனி, நாட் ஈவன் எலக்ட்ரிக் கம்பெனி, தே சே இட் இஸ் அ டேட்டா கம்பெனி. ஸோ இது ஃபர்ஸ்ட் இது. ஸோ அதில் டேட்டா கம்பெனின்னு மீன் பண்ணுறது என்ன மீன் பண்ணுறாங்க? ஸோ கேன் யூ டெல் தட் லிட்டில் பிட் மோர்? ஸோ அதோட ஃபாலோ அப் வந்து ஸோ ரீசென்ட்லி ஹி பாட் ட்விட்டர். ஸோ இட் வாஸ் நாட் அ ரேண்டம் நீஜர்க் பையிங் கிடையாது, சரிங்களா, இம்பல்சிவ் பையிங்லாம் கிடையாது. அதுக்கு பின்னாடி தெர் இஸ் சம் லாஜிக், தெர் இஸ் சம் வே. ஏன் அதை வாங்கினா இதை கனெக்ட் பண்ணி ஒய் அப்படின்னு சொல்ல முடியும்? இதுக்கு பிரைமரி ரீசன் வந்து டேட்டா தான் வந்து ரைட்டா. ஃபேமஸா இருக்கிற ப்ராபப் தான், டேட்டா இஸ் த நியூ ஆயில். ரைட்டா. ஸோ எவ்வளோக்கு எவ்வளோ ஆயில் வாங்க முடியுமோ அவ்வளோக்கு எவ்வளோ வாங்கணும். ரைட். ஸோ தட்ஸ் வாட் திஸ் திங் இஸ் கோயிங் டு பி. ஸோ நீங்க சொன்னதுலேயே வந்து ட்விட்டர் பர்ச்சேஸ் இஸ் பிரைமர்லி டேட்டா சென்ட்ரிக் பர்ச்சேஸ் வந்து. ஏன்னா ட்விட்டர் யூசர்ஸ் ஆர் ஸ்லைட்லி மோர் சொஃபஸ்டிகேட்டட் than say other types of social media users. They may be more likely to purchase Tesla cars. They may be more likely to purchase the sort of products that he is going to essentially give, right? So அதுல வந்து ஒரு பெரிய இது இருக்கு, டேட்டா கலெக்ஷன் டிரைவ் இருக்கு வந்து. அதே மாதிரி தான் நீங்க இதுலயும் பாத்தீங்கன்னா டெஸ்லாலையும் பாத்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், முன்னாடிலாம் வந்து 2010-14 வந்து கூகுள் வந்து பெரிய கேமரா வந்து அவங்க கார்ல மவுண்ட் பண்ணி வீதியா விடுவாங்க வந்து, ரைட், டு அண்டர்ஸ்டாண்ட் த டெரைன்.
அதான் இப்ப டெஸ்லாவும் பண்றாங்க. ஓகே கரெக்ட். எல்லா கார்லயும் வந்து கேமரா இருக்கு, எல்லா கார்லயும் டேட்டா கேப்சர் ஆயிட்டே இருக்கு வந்து, ரைட். புதுசா இருக்கிற ஹிண்ட்ரன்சஸ்லாம் they are essentially able to map. Even though they have not fully attained the automatic thing, they are slowly inching towards it. And people know இந்த மாதிரி நம்ம fully automatic cars build பண்ணனும்னா இந்த மாதிரி massive amounts of data நமக்கு வேணும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். So நமக்கு அது இல்லைனாலும் எலக்ட்ரிக் இப்படிங்கிற ஒரு இதுல வந்து we are able to push it forward and generate as much data and sell it to some company, right, which will build these things. ஓகே. ஸோ இது சொல்லும் போது தான் நான் 2 விஷயம் படிச்சேன் நான் ஒரு நியூஸ்ல. அதாவது வந்து ஸோ டிபிக்கலா வாட் ஹி ஹஸ் டன் இட் லிட்டில் ஸ்மார்ட் எலான் மஸ்க் என்னன்னா வந்து இப்போ வந்து நான் தமிழ்நாட்டில் ஒரு விஷயத்தை சேல் பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன், ஸ்டேட் டேக்ஸ்னு ஒன்று காட்டணும், அது போக சென்ட்ரல் ஸ்டாக்னு காட்டணும், 2 பார்ட் டேக்ஸ் இருக்குல்ல. ஸோ இதே இது வந்து ஆன்லைனில் செல் பண்ணீங்கன்னா யூஎஸ்ல அட்லீஸ்ட் திஸ் வாட் ஐ அண்டர்ஸ்டுட். ஸோ நீங்கள் இந்த ஸ்டேட் டேக்ஸை வந்து அவாய்ட் பண்ணலாம், ஸ்டேட்டில் இருக்க இந்த பேன்ஸ் எல்லாம் அவாய்ட் பண்ணலாம். சில ஸ்டேட்ஸில் வந்து தேவ் பேன் டெஸ்ட்ல வந்து ஷாப் வரும், ஏன்னா வந்து அங்கே இருக்க அந்த கார்ஸ் எல்லாம் வந்து தேவ் லாபிட் அண்ட் இட். ஸோ என்ன பண்ணானா வந்து ஸோ வாட் ஹி ஹஸ் டன் இஸ் ஹி ஹஸ் பில்ட் அ ஷோரூம். அந்த ஷோரூமில் வந்து வெறுமனா ஹி ஷோட் அ டிஸ்பிளே ஆஃப் நாட் கார்ஸ், எல்லாமே ஆன்லைன் டிஸ்பிளேஸ் வச்சுட்டு இங்கே வாங்க எக்ஸ்பீரியன்ஸ் சென்டர்னு வச்சுட்டு ஸோ யூ பை இட், வென் யூ பை இட் யூ ஆர் பையிங் ஆன்லைன், இட் இஸ் நாட் டு த ஸ்பேஸ். தட் இஸ் வாட் ஹி ஹஸ் டன் இட். இது ஒன்று பண்ணியிருந்ததா கேள்வி, இது ஒன்று பண்ணா ஸ்மார்ட்டா. இன்னொரு விஷயம் என்னன்னா வந்து ஸோ ஒன் ஆஃப் த வேஸ் வந்து அதாவது வந்து டெஸ்லா ஸ்பெண்ட்ஸ் லெஸ் அமௌண்ட் ஆஃப் மணி இன் மார்க்கெட்டிங், ஹீ ஸ்பெண்ட்ஸ் மோர் அமௌண்ட் ஆன் பிராண்டிங். ஓகேங்களா? ஸோ அந்த பிராண்டிங்க்கு ஒரு பெஸ்ட் பிளேஸ் வந்து ட்விட்டர் தான். ஓகேங்களா? ஸோ அது வந்து ஒன் ஆஃப் த ரீசன் அட்லீஸ்ட் இன் மை வியூ ஹி ஹஸ் பாட் த ட்விட்டர். ஸோ இது ரெண்டு இப்படி தான் நான் கார்லேட் பண்ணி வச்சிருந்தேன். ஓகேங்களா? ஆமா, டெஸ்லா வாங்குற கார் people are not looking at advertisements. They are probably busy working. So எக்ஸாக்ட்லி. கௌஷிக், இந்த எலெக்ஷன்ல வந்து மேசிவ் அமௌண்ட் ஆஃப் டேட்டா இருக்கு, அந்த ப்ரெடிக்ஷன்ஸ் எல்லாம் எல்லா டிவி சேனலும் பண்ணுவாங்க. தட் இஸ் நீங்க சொல்றது பார்த்தா அதுவும் டேட்டா சயின்ஸ் தான். ஓகேங்களா? ஸோ அங்க வந்து ஹவு இட் பிளேஸ்ன்றது கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்ல முடியுமா? ஸோ ரொம்ப சிம்பிளா வந்து இது வந்து ரொம்ப காலங்காலமா பண்ணிட்டு இருக்கிறது வந்து என்னன்னா எக்ஸிட் போல் இல்ல பல்ஸ் போல் அதெல்லாம் ப்ரெடிக்ட் பண்றது. அது எப்படின்னா வந்து ஒரு பெரிய பாப்புலேஷன்ல எல்லார்கிட்டையும் போய் கேட்க முடியாது இல்லையா? ஸோ அதனால ஒரு ஸ்மால் பாப்புலேஷனை சூஸ் பண்ணி அவங்க என்ன நினைக்கிறாங்கிறத பார்த்து சரி இதுதான் வந்து மோஸ்ட் ப்ராப்ளி நேஷனும் நினைக்கும் அப்படிங்கறத சொல்றது வந்து தட்ஸ் அ வெரி சிம்பிள் வே விச் போலிங் ஒர்க்ஸ். செகண்ட் வந்து என்னன்னா வந்து பல்ஸ் ஆஃப் த பீப்புளை புரிஞ்சுட்டு என்ன மாதிரி கேண்டிடேட்ஸ் ஃபீல் பண்ணணும், எந்த மாதிரி இஷ்யூஸ் பத்தி பேசணும், ரைட், அதெல்லாம் வந்து தட்ஸ் வேர் தீஸ் பொலிட்டிக்கல் அனலிட்டிக்ஸ் ஃபார்ம் அண்ட் ஆல் ஆர் கமிங் டு தி பிக்சர். ஆக்சுவலா இது வந்து ஒரு போல் சீசன்லயும் அவங்க ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க, நான் போல் சீசன்லயும் ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க. ரைட். இப்போ வந்து நீங்க ஒரு பெரிய உங்களுக்கு பிடிச்ச ஒரு லீடர் வந்து இன்னைக்கு ஏதாச்சும் சம்பந்தமே இல்லாம ஒரு எக்ஸ் விஷயத்தை பத்தி பேசுறாங்கன்னா அவ்வளவு சம்பந்தம் இல்லாமலாம் பேச மாட்டாங்க. போல் அனலிட்டிக்ஸ் ஃபார்ம் சொல்லியிருப்பாங்க வந்து இதை பத்தி பேசுங்க, ரைட். ஏதாச்சும் கான்ட்ரவர்ஷியலா பேசிருப்பாங்கன்னா சொல்லியிருப்பாங்க இந்த மாதிரி கான்ட்ரவர்ஷியலா பேசுங்க, ரைட். We will see how the people are reacting, how people are polarizing அப்படிங்கிறது வந்து. So this is another thing actually, right. மூணாவது வந்து என்னன்னா இதை வச்சுதான் they will field the candidates actually, right. இப்போ என்ன மாதிரி கேண்டிடேட்டை நம்ம அப்பீஸ் பண்ணணும், என்ன மாதிரி வந்து சீட் ஷேரிங் பண்ணணும், வந்து எந்த மாதிரியான பார்ட்டிஸோட நம்ம வந்து அலையன்சஸ் வச்சுக்கணும், அவங்களோட ஓட் ஷேர் நம்ம ஓட் ஷேருக்கு ஏதாச்சும் இன்டர்செக்ஷன் இருக்கா, இன்டர்செக்ஷன் இல்லாத பார்ட்டி சூஸ் பண்றது. இந்த ஐடியாலஜி அதெல்லாம் இப்ப ரொம்பவே வந்து கிடையாது. ஐடியாலஜி மூலமா வந்து இணையறதெல்லாம் ரொம்பவே கம்மி வந்து. இட்ஸ் மோர் ஆஃப் ஹவு த அரித்மெட்டிக் ஒர்க்ஸ் அவுட், இந்த சீட் ஷேரிங் அரித்மெட்டிக் ஒர்க்ஸ் அவுட். இதை விட ரொம்ப அட்வான்ஸ்டா நீங்க வந்து யூஎஸ் எலெக்ஷன்ஸ்ல எல்லாம் பார்த்திருப்பீங்க, கேம்பிரிட்ஜ் அனாலிட்டிக்கால என்னன்னா மக்களுக்கு தெரியாம ஐடியாலஜியை வந்து பரப்ப முடியுமா? ஓகே, எப்படி? யூடியூப், சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸ், ரைட்டா டார்கெட் பண்ண முடியுமா? நீங்க ஏன் வந்து ஒரு கம்பெனி மட்டும் தான் வந்து டார்கெட் பண்ணி அட்வர்டைஸ்மென்ட் பண்ண முடியுமா? ஏன் ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டியால டார்கெட் பண்ணி அட்வர்டைஸ் பண்ண முடியாதா? ரைட். ஈவன் தோ லாட் ஆஃப் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் வந்து ஆன்லைன்ல வந்து பெருசா அட்வர்டைஸ் பண்றது கிடையாது, பட் ஈவன் தென் தே வில் ஸ்மால்லி சேஞ்ச் the way in which you think. அப்படிதான் நீங்க பாத்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் நிறைய பர்செப்ஷன் சேஞ்ச் பண்றதால. எக்ஸாக்ட்லி. அப்படிதான் வந்து they will acquire மீடியா கம்பெனிஸ் ஆல்சோ. ஓகே. இப்ப அக்வயரை விட என்னன்னு வச்சுக்கோங்களேன், மீடியா கம்பெனிஸ்க்குலாம் ஒன் ஆஃப் த மேஜர் சோர்சஸ் ஆஃப் இன்கமே வந்து கவர்மெண்ட் தான், கவர்மெண்ட் அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் தான். ஸோ எந்த மாதிரியான மீடியா சோர்சஸோட நம்ம வந்து கவர்மெண்ட் ஸ்பெண்டிங் பண்ணணும், ரைட், அது எப்படி நம்மளோட ஐடியாலஜியை வந்து இது பண்ணணும், என்ன மாதிரி இன்ஃப்ளூயன்சர்ஸோட. இப்ப பாத்தீங்கன்னா ரொம்ப லேட்டஸ்டா வந்து பொலிட்டிக்கல் பார்ட்டி மெம்பர்ஸ் வந்து பெரிய இன்ஃப்ளூயன்சர்ஸோடையும் யூடியூபர்ஸோடையும் பேசுறது இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். பாத்தீங்கன்னா வந்து நிறைய பேர் எல்லாருமே பேசுவாங்க, ரைட். ஏன் to essentially reach the people. நீங்க பாத்தீங்கன்னா அதுலயும் ரொம்ப கேர்ஃபுல்லா சூஸ் பண்ணிருப்பாங்க. ஒரு இன்ஃப்ளூயன்சர், ஒரு பார்ட்டி சூஸ் பண்ற இன்ஃப்ளூயன்சரும் இன்னொரு பார்ட்டி சூஸ் பண்ற இன்ஃப்ளூயன்சருக்கும் வந்து சம்மந்தமே இருக்காது. நீங்க அவங்களோட வீடியோஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த ஐடியாலஜியும் கொஞ்சம் வந்து லைட்டா ரிலேட்டடா இருக்கும் வந்து. ஸோ கேர்ஃபுல்லி சூஸ்
ஆல் த்ரூ பிகாஸ் ஆஃப் டேட்டா சயின்ஸ் தான் வந்து ரைட். டார்கெட் பண்ணி இது பண்றது, ஸ்ட்ரீட் ஷேரிங், போல் அனாலிட்டிக்ஸ் எல்லாமே லைக். ஆக்சுவலா இது இது வந்து இன்னொரு பெர்ஸ்பெக்டிவ்ல ரொம்ப நாளுக்கு முன்னாடி இந்த கேம்பிரிட்ஜ் அனாலிட்டிகா இஷ்யூ அந்த பார்த்தேன். அதாவது வந்து ஃபேஸ்புக் வந்து ஒரு சீசன்லயும், அதாவது வெனசே சீசன் ஒரு க்ரோத் ஃபேஸ்லயும், அந்த கம்பெனியோட க்ரோத் ஃபேஸ்லயும் அவன் வந்து அவனோட பொசிஷனை மாத்திட்டு, அதாவது அவனை பத்திய பர்செப்ஷன் வந்து பீப்புள்கிட்ட வந்து மாத்தினான். ஃபார் எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் வந்தப்போ வந்து இட் வாஸ் அ ஹூக்கிங் பிளாட்ஃபார்ம். ஓகேங்களா, தட் இஸ் ஹவ் இட் இஸ். ஸோ தட் ஆல் தி யங்ஸ்டர்ஸ் வுட் பி தேர். ஓகேங்களா, அப்போ எல்லா யங்ஸ்டரும் அதுக்கு தான் போனாங்க, அதுதான் பிரைமரியா இருந்துச்சு. தென் ஃப்ரம் தேர் ஹி பொசிஷன் அஸ் இஃப் இஸ் லைக் எ ஃபேமிலி பிளாட்ஃபார்ம். அப்பதான் அங்கிருந்து எல்லாம் இன்ஸ்டாகிராம் மைக்ரேட் ஆக ஆரம்பிச்சாங்க. இட் பிகம் அ காமன் பப்ளிக் யூசேஜ் பிளாட்ஃபார்மா மாறிச்சு. ஸோ யூ நோ தட் தெர் வில் பி a drop and he is okay with the drop, but he wants to bring in all the elders. அப்பா அம்மா தாத்தா பாட்டி சித்தி எல்லாரையும் உள்ள கொண்டு வரணும்னு கொண்டு வந்தான். தட் இஸ் செகண்ட் ஃபேஸ். ஓகேங்களா, எதுக்காக கொண்டு வந்தான்னா வந்து he wants to have a wider audience. ஓகேங்களா, from the data analytics as you said. இதுக்கு அடுத்து என்ன பண்ணா, he projected as if he decided the US election. ஓகேங்களா, அந்த கேம்பிரிட்ஜ் அனாலிட்டிகா நடந்துச்சா என்னன்னு யாருக்கும் தெரியாது, அது அடுத்த பிரச்சனை. பட் he projected a face saying that he has decided. ஏன் அதை பண்ணாங்கன்னா, இஃப் யூ கோ டு எனி எக்ஸ்பெண்டிச்சர், ஒரு கண்ட்ரியோட எக்ஸ்பெண்டிச்சரோட மெயின் விஷயமே வந்து பொலிட்டிக்கல் பார்ட்டி எக்ஸ்பெண்டிச்சர் தான். ஸோ தட் இஸ் த பிக்கஸ்ட் சோர்ஸ் ஃபார் இன்கம் ஃபார் எனி அட்வர்டைஸ்மெண்ட் ஃபார்ம். ஸோ அதை போய் பண்ணுறதுக்கு தான் வேணும்னே, அட்லீஸ்ட் இன் மை வியூ, ஹி வெண்ட் அண்ட் got into the controversy of analytica. Could be, much possible. அதுல இருந்து இப்போ வந்து அடுத்து போயிட்டு இருக்காங்க. ஓகேங்களா, so that is how I see it. Like so this is my assumption. I don't know if it's right or wrong. வெரி ரைட். இதே நீங்க ஃபேஸ்புக் ஆப்ரேட்டட் பிளாட்ஃபார்ம்ஸ்லயே பொலிட்டிக்கல் ஐடியாலஜிஸ் ரொம்ப டிஃபரெண்டா போகும். இன்ஸ்டாகிராம்ல பொலிட்டிக்கல் ஐடியாலஜிஸ் வந்து புஷ் பண்ண மாட்டாங்க, லைட்டா வந்து வாட்ஸ்அப்ல பாத்தீங்கன்னா ரொம்ப அக்ரெசிவா கான்ஸ்பிரசி தியரிஸ் தான் இருக்கும். இதே ஃபேஸ்புக்ல பாத்தீங்கன்னா அவ்வளவு எக்ஸ்ட்ரீமாவும் இருக்காது, இவ்வளவு சட்டிலாவும் இருக்காது, நடுவுல வந்து தே வில் பி எசென்ஷியலி புஷிங் primarily based on the user type தான் இருக்கு. ரைட். இப்போ வந்து ஒரு ஃப்ரெஷ் ஒரு 18 year old or 19 year oldக்கு வந்து நீங்க பெருசா வந்து ஐடியாலஜி பேசணுங்கிற அவசியம் கிடையாது. ரைட். இஃப் யூ ஜஸ்ட் ப்ராமிஸ் சம் சார்ட் ஆஃப் டெவலப்மெண்ட் ஆர் பெட்டர்மெண்ட் ஆஃப் தேர் லைஃப் ஆர் லீஷர் அந்த மாதிரி நம்ம ப்ரொஜெக்ட் பண்ணாலே இட் வில் பி சஃபிஷியன்ட். அந்த மாதிரியான யூசர் குரூப்ஸ்க்குலாம் டார்கெட் பண்ணுவாங்க. இது வந்து பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் ஆர் வெரி ஆக்டிவ்லி ட்ரைங் டு டூ. ரைட். நீங்க வந்து அவங்களோட வீடியோஸ் அண்ட் இன்ஃப்ளூயன்சர் சாய்ஸஸ் பார்த்தாலே உங்களுக்கு நல்லா தெரியும் வந்து வேற இதுல வேற ஸ்டான்ஸ் எடுப்பாங்க வேற பிளாட்ஃபார்ம்ல. நீங்களும் ஒரு போல் அனலிஸ்ட் தானே, என்ன பண்ணுவீங்க, என்ன வாட் யூ டு? சோ ஐ பிரைமர்லி வந்து என்னன்னா, ஐ கான்ட் டெல் த பார்ட்டி ஆக்சுவலி, பட் ஐ பிரைமர்லி ஒர்க் வித் நேஷனல் பார்ட்டி which in their non-poll season. Okay. Right. So இந்த எல்லா நேஷனல் பார்ட்டிஸும் வந்து ஒரு பொலிட்டிக்கல் ஃபர்ம், அனலிஸ்ட் ஃபர்மை வந்து தே வில் எசென்ஷியலி டார்கெட். ரைட். அண்ட் தீஸ் ஃபர்ம் வந்து என்ன பண்ணுவோம்னா சர்வேஸ் கண்டக்ட் பண்ணிட்டே இருக்கும் வந்து. இந்த எல்கேஜி படத்துல மூவில எக்ஸாக்ட்லி. ரைட். எல்கேஜில வந்து அவன் வெறும் எலெக்ஷன்ல மட்டும் தான் சர்வே கண்டக்ட் பண்ணுவான். இவங்க வந்து த்ரூ தி இயர் சர்வே கண்டக்ட் பண்ணிட்டே இருப்பாங்க. ஏதாச்சும் ஒரு விஷயம் இந்தியால நடக்குதுன்னா அதுக்கு என்ன கருத்து இருக்கு உங்களுக்கு அப்படிங்கறத கேட்டுட்டே இருப்பாங்க வந்து. ரைட். இட் மே நாட் பி a poll thing at all, to just get the pulse of the people. இப்ப நிறைய பேர் வந்து கொந்தளிச்சாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதை வந்து டாக்கிங் பாயிண்ட் ஆகும் வந்து. ஸோ இந்த சர்வேயோட டேட்டாவெல்லாம் வந்துட்டே இருக்கும் இல்லையா, அதை வந்து ஓவர்சீ பண்றது, அதோட இன்ஃபரன்சஸ் கரெக்டா இருக்கா, சர்வே ப்ராப்பரா கண்டக்ட் பண்ணியிருக்காங்களா. இந்த சர்வேங்கிறது ரொம்ப ஈஸியா இருக்கும், ஆனால் அது அவ்வளவு தேர்ஸ் a lot of nuances. லைக் இப்ப ஜென்ரலா ஒரு பீப்புள்கிட்ட போய் நம்ம வந்து எஸ் ஆர் நோ கொஸ்டின் கேட்டோம்னு வச்சுக்கோங்களேன், they will usually go and say yes. Right? Even though they may not feel strongly about it. So அந்த கேள்வி கேட்கிற விதம், உங்களுக்கு வந்து ரஜினிகாந்த் பிடிக்குமா, உங்களுக்கு ரஜினிகாந்த் பிடிக்கும்ல அப்படின்னு கேட்டான்னு வச்சுக்கோங்களேன், ஆமான்னு சொல்லுவான். உங்களுக்கு கமல்ஹாசன் பிடிக்குமா அப்படின்னு கேட்டா ஆமா அப்படின்னு சொல்லுவான். Right? There will be the question கேட்கிற விதத்துல வந்து you can actually make a lot of inferences. So அந்த கொஸ்டின் ப்ராப்பரா கேட்கப்படுதா, அதுக்கு வர ஆன்சரை நம்ம எப்படி வந்து அனலைஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் primarily I do actually for non-poll seasons. Thank you, Kaushik. Thanks a lot. It was awesome.